கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 10, 2026. சரி, இப்போது மத்திய கிழக்கில் எஸ்பெஷலி ஈரானில் நேற்று 9ஆம் தேதி மறைந்த அல்லது கொல்லப்பட்ட அயத்துல்லா சையத் அலி கமேனி அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல். அதுக்கு அந்த நல்லடக்கம் செய்கிற நேரத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே இவங்க கப்பல் அடித்தது, அதாவது கப்பல் வந்து வம்புக்கு போனது, அதுக்கப்புறம் ஈரான் வந்து ஒரு 3 கப்பல் அடித்தது, அதுக்கு பதிலாக வந்து ஒரு 80 ஸ்பாட்டில் அமெரிக்கா குண்டு போட்டது, ராக்கெட் வீசினது, அதுக்கு 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 பதிலடியாக வந்து இவங்க இதில் குவைத் அண்டு பஹ்ரைனில் போட்டு அடித்தது. அப்புறம் இந்த கூட்டத்தில் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே கூடியிருக்க மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இதில் சொல்ல 2 கோடி பேருக்கு மேலே, இன்னொரு யூகேலேருந்து பார்த்தா ஒரு 3 கோடி டு 4 கோடி அவ்வளோ பேர் வந்து அந்த நாடு நகரம் எல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்கன்னா, அந்த கூட்டமான இடத்துல ஏதாவது வந்து ஒரு கிறுக்குத்தனமாக குண்டு கண்டை போட்டு விட்டு என்ன நடக்கும்? அதாவது குண்டு விழுந்து மரணம் அடைகிறவங்களை விட அந்த ஸ்டாம்பீடுன்னு சொல்லி கூட்டத்தோட அலைபாயறதுல ஏகப்பட்ட மரணம் நிகழ்ந்துருமேன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் இருந்துச்சு. அது வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போது ட்ரம்ப்போட நிலைமை என்ன? ஓகே, இந்த ட்ரம்ப் இதோடு சேர்த்து அங்கே யுக்ரைனில் ரஷ்யா போட்டு அடி தாக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கலந்துரையாடுறதுக்காக வழக்கம் போல் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகும். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தான். இதை டெய்லி சொல்கிற காரணம் என்னென்னா, போகிற போக்கில் மறந்துடும், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து இதை சொல்கிறது உண்டு. எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறது வழக்கம். சரி, இப்போ வந்து அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகும். வாங்க சார். தாங்கள் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தீர்கள். என்ன என்ன நடக்குது அப்படின்னா, அதில் உக்ரைனை பற்றியும் சொன்னீங்க. ஆமாம், நம்ம அந்த 2 செய்தியுமே உலக செய்தி தான். ஆமாம். இப்போ ஈரானில் வந்து தாக்குதல் செய்திகளை விட முதற்கண் முக்கியமாக படுகொலை முயற்சியிலிருந்து கடைசி நிமிடத்தில் தப்பி இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பான ஒரு செய்தி. அது வேணும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இங்கே கத்தார் கொடுத்த ஃப்ளைட்டில் வந்துட்டு அதில் கடைசத்தில் ஏறாமல் தன்னோட பழைய ஃப்ளைட்டில் வந்து மிலிட்ரி ஃப்ளைட்டில் இப்போ காலையில் CNN என்ன ரிப்போர்ட் கொடுக்காங்கன்னா, மொசாத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டு. ஓகே, நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் போகனா என்ன பண்ணியிருக்காரு இவர், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அங்காராவில் எல்லாரையும் வாயில் வந்து சத்தம் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு ஆமாம் புறப்படுறாரு. கத்தார் கொடுத்த விமானம் இந்திய மதிப்புக்கு 4000 கோடி ரூபாய். ஆமாம். ஆனால் அதில் இன்னும் பல ஆம்ஸு, டிஃபென்சிவ் மெக்கானிசம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் இதெல்லாம் பொருத்தப்படலை. அறகுறையாக இருக்குது. ஆமாம், அறகுறையாக இருக்குது. பொருத்தியிருப்பாங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள். அதில் வந்து இறங்கிட்டு புறப்படும் நேரத்தில் லாஸ்ட் மூமெண்ட்டில் சீக்ரெட் கோடிங் டீம்னு ஒரு டீம் இருக்குது அமெரிக்காவில். சரி, அது கடைசியில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் ஏறக்கூடாது. லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏற போனவரை நிறுத்தி, அதாவது ஏற போகிறவன்னா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி அந்த விமானத்தை அங்கேயே விட்டுட்டு, இப்போ காலையில் லண்டன்லேருந்து கிடைச்சது ஒரு 9 மணி 8 மணிக்கு. சரி, அந்த விமானத்தை அங்கேயே விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கம் போல போகக்கூடிய 40 ஆண்டு காலம் முன்னால் உள்ள விமானம் மிலிட்ரி இல்லை, அவர் அந்த விமானம் எங்கே இருந்துச்சுன்னா அந்த விமானம் எப்பவும் கூட வருது. ஓகே, ஒரு விமானம் மட்டும் இல்லை, ஃபில்லிங் இது எல்லாமே வரும் பாதுகாப்புக்கு. அந்த விமானத்தில் ஏறி போய் லண்டனில் போய் லேண்ட் ஆயிட்டு. சரி, லண்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களில் போய் இறங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கத்தார் ஃப்ளைட்டில் ஏறி போகிறார். எப்படி? ஓ, இதுதான் செய்தி. கத்தார் ஃப்ளைட்டில் இங்கே ஏறினா போட்டு தள்ளிடுவாங்கிறதுக்காக. ஆமாம், அவர் ஃப்ளைட்டு திடீர்னு என்னது அதில் ஏறலையா, அப்போ இதை எப்படி அடிக்கிறது? ஆமாம், அதாவது இந்த எல்லை ஈரான் இந்த ஏரியாவில் இந்த வான் எல்லை, இந்த வான்பரப்பு எல்லையில் இந்த ஏர் டிராஃபிக் ஜோனை விட்டு தப்பி நேரம் யூரோப்புக்குள்ளே நுழைஞ்சி, அது எது சொல்லுங்கல்ல, யூரோப்பில் லேண்ட் ஆகி, பயம் இருக்கட்டும் அப்படிம்பாங்கல்ல, யூரோப்பில் லேண்ட் ஆகி யூரோப்பில் இருந்து அப்புறம் கத்தர் ஃப்ளைட்டில் ஏறி அமெரிக்காவுக்கு வாஷிங்டன். ஒரு சந்தேகம், இதை ஈரான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள்? செய்கிறதா இருந்து அப்படி இருக்கிறதுக்கு சாய்ஸ் ரொம்ப கம்மி தான். இல்லை, இவங்க ஈரான் வந்து தலைகளை போட்டு அடித்து தன்னோட நாட்டை வந்து சவக்கூலி ஆக்கிறத விரும்பலை எப்பவுமே. ஆமாம்,
எப்பவுமே என்னன்னா நீ அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறேன், அதோட சரி. பொதுமக்களை கூட இது வரைக்கும் அடிக்கலையே. ஈரான் வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா பலருக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கும். ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்கள் கனவிலும் அணு ஆயுதம் செய்வதற்கு நோக்கமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிக் ஐடியா படி முதல் ஃபத்வா கொடுத்தது 2008 ஆயத்துல்லா கமேனி. மக்களை படுகொலை செய்யக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்றும், சரி, அதன் விளைவாக நாங்கள் தான் ஓப்பனாக சொன்னோம் அணு ஆயுதங்கள் நல்ல பயனுக்கு, இப்போ கத்திய பழமும் வெட்டலாம், ஆலையும் குத்தலாம். அதே எனக்கு ஒரு மாட்டுக்கிறது மாதிரி இப்போயே சொல்லிடுறேன், நான் கிராஸ் பண்ணிடுறேன், வேறு வழி இல்லை. அதாவது ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஓகே, அது படுகொலை செய்யக்கூடியது தான். ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஒரு இதை வச்சுங்களேன், ஒரு கடர் மிசைல், ஒரு ட்ரோனு, ஒரு 40-50 கிலோ வெடிபொருளை கொண்டு போகுது ட்ரோன். அதுக்கப்புறம் செஜில், ஓகே, ஃபத்தே 1, 2, 3, குரம் ஷாகர், இது எல்லாம் ஆக்கபூர்வத்து தான் போகுதா, போட்டு விழுந்தா மக்கள். அது வந்து மிலிட்ரிக்கனே ட்ரோன்கள், ஆள் இல்லாத விமானங்கள், MQ கீப்பர்ஸ் உருவாக்கப்படுது. அது பழம் வெட்டுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். அதாவது அழிவுக்கானதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா ஆயுதங்களே செய்யக்கூடாது. அது உண்மைதான். இல்லை, அதில் வந்து லாஜிக்கு ஒத்து வரல. அதாவது எப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தில் அல்லேலியான்னு பெண்டிகாஸ் இருப்பாங்க, இப்போ மாத்திரை சாப்பிடவே மாட்டான். அந்த மாதிரி கத்தியே வேணாம். என்னன்னா நமக்கு என்ன சொல்லணும்னா, எதிரி என்ன ஆயுதம் வச்சிருக்கானோ, ஓகே, நம்மளோட ஆயுதத்தை எப்படி பலப்படுத்தணுங்கிறது எதிரி நம்மளை சொல்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னா, நம்மகிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை போட்டு அடிப்பாங்க. இந்த நிலையில் தற்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, ஈரான் வந்து நேற்று வந்து ரொம்ப ஒரு கொதிநிலையில் வந்து என்னடா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, அமெரிக்க அதிபர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா, ஓகே, இந்த மரண தருவாயில் ஒரு 168 குழந்தைகளை நேற்று வந்து அந்த பேக்ஸ்லாம் வச்சு பெரிய ஹாலில் மறுபடியும் உலகத்துக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டான்னு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேக்லேயும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஐடியை வச்சு இதெல்லாம் எல்லாரும் கண்ணீர் வடித்தாங்க. நேற்றைக்கு கூட அந்த படத்தை, பழைய படம் தான் நேற்று வெளியாகுது. ஏன்னா இப்போ இல்லை, அது முன்னால் நடந்தது நேற்று வெளியே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கொடூரமான இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லிடுவா. ஓகே, இந்த 168 ஸ்கூல் பிள்ளைகளை கொன்னாங்கல்ல, அது கொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ டெக்னாலஜி. ராங்கா போயிட்டு அந்த ஏஐ டெக்னாலஜி அதான் அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இங்கே வந்து அடிக்கலாம் அப்படின்ற இடத்துல டொமஹாக்கை ஏவி விட்டு அதை பண்ணதே வந்து ஏஐயில் ராங்காக போனதுன்னு ஒரு இது வந்துட்டு இருக்கு. உண்மைதான், வந்துகிட்டு இருக்கு. அது வேண்டும் அமெரிக்கா அடிக்கலை. அமெரிக்கா வேணும் அடிச்சிருப்பாங்க. இல்லை, குழந்தைகளை கொண்டு அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. குழந்தைகளை கொன்றது வந்து அந்த இதில் இங்கே தலைவர்கள் போகிற இடம் வந்து இங்கே பங்கர் பஸ்லேருந்து தப்பி போனால் கணிப்பு மாறிட்டு, இங்கே பங்கர் பஸ்லேருந்து தப்பி போனால் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அடி அப்படின்னு இடத்துல ஸ்கூல் அடித்து ஹாஸ்பிட்டல் அடிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம தொடரலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அமெரிக்காவுடைய அதிபர்கிட்ட கேட்டாங்க, அது பழைய கதை, அதை விட்டுருங்க. சரி, இப்போ உண்மையிலேயே நிலைமை எப்படி இருக்குன்னா, 90க்கும் மேற்பட்ட இடங்களில் ரணகலமான தாக்குதல் ஈரான் மேலே. ஈரானுக்கு பெரும் அளவிலான சேதம். 90 மணி எந்தெந்த ஏரியாவில் கணக்கு வழக்கே கிடையாது. எந்தெந்த ஏரியாவிலேருந்து எல்லா இடமுமா இல்லை, அவுட்டரு, தெற்கு, வடக்கு, பகுதி எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னோம்னா வந்து அந்த நம்ம வழக்கமாக சிறுக்கு, பந்தர் அப்பாஸ், காசிம், இன்னும் சில இடங்கள் அதே மாதிரி பேர் உள்ளவர்கள். அப்புறமா மஷாக்குங்கிற ஒரு நகரம், மஷாத் இல்லை மஷாக், அதாவது அதை வச்சுக்க ஒரு நகரம். அது வந்து எழில் கொஞ்சக்கூடிய நகரம், மிகப்பெரிய அற்புதமான நகரம். அது வந்து கிட்டத்தட்ட கத்தர் மாதிரி வான் உயர்ந்த பில்டிங் எல்லாம் உள்ள இடம். அதில் போட்டு குண்டை போட்டு தாழ்ச்சி பாலம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. பாலத்தை அடிச்சிருக்காங்க, பாலம் நிறைய ரயில்வே ட்ராக் அடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்புறம் இமாம் அலி அவருடைய பேரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை காலி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த பாலிசி தெரியுமா? காசாவில் எப்படிலாம் போட்டாங்க, என்ன அழிப்புல. அதே மாதிரி இவர்களை காசாவை போன்று உருக்குலைவதற்கு, அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு, டேபிளில் கொண்டு வரதுக்கு இந்த டெக்னாலஜியை சொன்னது யாருன்னா இஸ்ரேல் தான் சொல்லியிருப்பான். ஆமாம், நீ இப்படி அடி, நான் எப்படி அடித்து 70% கைப்பற்றிருக்கணும், அதே மாதிரி அவனை கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்படின்ன முறையில் 90 இடங்கள்ல. ஆனால் இதில் ஒரு நான் நினைக்கிறேன், ஐ திங்க் இராணுவ கேந்திரங்கள், விமானத்தலங்கள் ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அந்த 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 அதில் கூட ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் விமானத்தை வந்து அடிக்கிறதுக்கு உள்நோக்கம் என்ன இருக்கும்? அது இராணுவ தளம் இல்லையே. உங்களுக்கு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மெயினாக என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல், சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இப்படி தான் மெயினாக அடிப்பாங்க.
ஏன்னா குழந்தைகள் ஆட்கள் அடித்த உடனே நேராக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அங்கே அடித்தாச்சு. அங்கே இல்லைன்னா அறகுறை இதில் வந்து காயத்தோடு சாவாங்க அப்படிங்கிறதான் ஐடியா இன அழிப்பில். ஆமாம், இப்போ இது ஜெனசைடு தான். ஜெனசைடு. இப்போ சபாகர் துறைமுகத்தை காலி பண்ணிட்டாங்க. ஓ, சபாகர் இந்தியாவோட இது இல்லை, இந்தியா வந்து $multi-billion ஆமாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்தியா வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்னா, சீனாவுக்கு எதிராக இந்தியாவுடைய முதலீடுகளில் சபாகர் முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்திய ரயில்வே கட்டமைப்பு முக்கியம். சபாகர்ல பல $1 மில்லியன் பண்ணியிருக்கான். இப்போ சபாகரை வந்து உருத்து தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு மோசமான தாக்குதல் நடந்திருப்பதாக சபாகர் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சும் கூட, ஏன்னா இந்தியாவுக்கான தொழில் கூட நாளைக்கு அது ஒரு அருமையான ட்ராக், யூரோப்பிய யூனியனுக்கு போறதுக்கு சபாகர் வழியாக தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அழிச்சு $multi-million வந்து லாஸ் ஆயிட்டு. இந்தியா பில்லியன்னாலும் பில்லியன் தானே, பல மில்லியன்கள் சேர்ந்து பில்லியன்கள் லாஸ் ஆயிட்டு. இது முக்கியம். ரெண்டாவது, அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஈரான் ஷஹார் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை காலி பண்ணிட்டாங்க. ஈரான் ஷஹார் விமான நிலையம் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விவகாரம். இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு, ஆங்கில செய்தி. இதுவரைக்கும் ஹெர்மூஸ்ல மட்டும்தான் அடிச்சான். ஆனால் இப்போது இமாம் கொமேனி, அதான் அவருடைய மருத்துவமனை, சபாகர் துறைமுகம், கட்டமைப்புகள், அதே மாதிரி ஈரான் ஷஹர் விமான நிலையம், இதையெல்லாம் குறிவைத்து தாக்குவதன் மூலம் இப்போது அதற்கான நோக்கங்கள் மாறி இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் ஹெர்மூஸை தாக்கிட்டு இருந்தான், கப்பலை தாக்கிட்டு இருந்தான், அப்படி போனது ஹெர்மூஸுக்கு இவனை எப்படியாவது டேபிள்ல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அடிச்சுட்டே இருக்காங்களே. எங்க 2 கேள்வி இருக்கு. இந்த அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, அது எந்த ரீஜன்லேருந்து வந்தது, அப்புறம் இவங்க வந்து ரிட்டாலியேஷனுக்கு இது அடிக்கப்பட்டது எப்போ, நேத்தா இன்னைக்கா? இது வந்து 48 மணி நேரம் ஆச்சு. 48 மணி நேரத்துக்கு அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி, அடக்கத்துக்கு முன்னாடி தான். அதான் கேட்குறேன். அடக்க நேற்று ஈவினிங்ல நடந்திருக்காங்க. அதுக்கு பிஃபோர் அதாவது இந்த மார்னிங், இந்த மக்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்னிங், அந்த டைம்கள்ல இன்பிட்வீன் இந்த டைம்ல அடிச்சிருக்காங்க. இதுல துக்க வீட்டுல போய் அடிக்கிறது. இப்போ பாருங்க, புஷேர் வந்து அடிச்சிருக்காங்க, பந்தர் அப்பாஸ், ஷிரிக்கு, கேஷம் தீவுகள், அதே மாதிரி கொனாரக், ஓகே, சபாகர், இந்த மாதிரி நடத்துல உள்ள பல பயங்கர வெடிசத்தங்கள், பெரிய அழிவுகள். இது சேர்த்தான் 90. இப்போ 90 நிலைகள்னா ஒரு ஊர்ல 10 போடுவான், இன்னொரு ஊர்ல 15 போடுவான், டக்குன்னு. இப்போ நம்ம சென்னையில் எங்க இருக்குன்னா, இப்போ சென்னை எடுத்தாச்சுன்னா வந்து ஒரு 100 நிலைகள். ஆமா, அது மாதிரி. ஆமா. இப்போ இதுல முக்கியமாக நீங்க சொல்ற மாதிரி, இப்போ காசாவில் எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இழந்தார்களோ, அதனுடைய ஒரு இனிஷியேட்டிவா தான் இமாம் அலி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். அது இன்னும் தெரியுமில்ல, இமாம் அலி ஹாஸ்பிட்டலில் அதோட அலைடு என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணாங்க. பாருங்க, அதாவது இவங்க வந்து அந்த என்ரிச் பண்ண இது இருக்கு இல்லையா, யுரேனியம் இருக்குல்ல, அது கேன்சர் வேர்ல்டு ஃபேமஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தாக்குதல்ல உச்சபட்ச தலைவர் இப்ப இருப்பது வந்து பக்கர் கலிபாப். அவர் சொன்னாரு, நீ என்ன தாக்குனாலும் நாங்க உனக்கு அடங்க போறது இல்லை. சரி, ஒரு அடக்குமுறைகள் அவருடைய வாய்ஸ் வரி இன்னும் ஸ்ட்ரென்தனாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஒப்ரேஷனுக்கு எதிராக வாய்ஸாகத்தான் இருக்குமே தவிர, நீ நினைக்கிற மாதிரி இந்த தேசத்தை அழிச்சிட்டாலும் சரிதான், நாங்கள் இன்றுதான் போராடும். இல்லை, அதான் எனக்கு அதுல வந்து ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. அவன் அங்கேருந்து வந்து மினட்டிவல் அடிக்கிறான்ல, அங்கே இருந்து வந்து எங்க இங்க தான் அடிக்கான். அவன் அங்க இருக்கான், அவன் நிலைகள் இங்க இருக்கு, அவன் பேஸ் தான் இருக்கு. இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி இது எந்த பேசுகிற தகவல் வரல, இன்னும் குவைத்ல இல்ல, ஆனா அநேகமா குவைத்தா தான் இருக்கும். இல்ல, குவைத்துல அடிச்சிட்டாங்க, குவைத் இருக்க வாய்ப்பு இல்ல. குவைத்துல எப்படி சேர்த்து வந்திருக்குன்னா, பெரும்பான்மையாக ஈரான் வீசப்பட்டது தடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஆமா, ஒரு 14 ட்ரோனும் ஒரு 3 மிசைலும் தடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே கடுமையான அடி வாங்கியிருக்கான். எங்க பஹ்ரைன்ல. அது மாதிரி குவைத்துடைய அரசாங்கமும் கத்தருடைய அரசாங்கமும் பஹ்ரைன்லாம் பொதுமக்களுக்கு எல்லாரும் எவாக்குவேட் ஆயிட்டாங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க, நோட்டிபிகேஷன் ஹாஸ் பீன் இஷ்யூடு. குவைத்துல ஒவ்வொரு வீட்லயும் அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல, எனக்கு வந்து வீடியோல இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ வந்து இது மாதிரி இதை மாதிரி நம்ம இப்போ நிலைமை பங்கர் மாதிரி, பங்கர்னா இது மாதிரி இங்க ஃபுல்லா அப்படி தானே கட்டுறான் இஸ்ரேல்ல. இல்ல, இஸ்ரேல் பங்கர் வந்து வேற.
அங்கே வந்து எப்படின்னா எல்லா பில்டிங்கும் இது வந்து எப்படின்னா இந்தியர்கள் வாழ்கிற வேலைக்காரங்க வாழ்கிற இடத்துல இல்லை. இது வந்து லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பங்களாக்கு கீழே எல்லா இடத்துலையுமே பங்கர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீடியோ வந்து என்கிட்ட குவைத் வீடியோ என்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற நட்புகள் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லெவலில் இப்போ அடுத்த கட்ட தாக்குதலை இன்னும் நடத்தலை. இப்போ ஈரானும் அதாவது முதல்ல ஆரம்பிச்சது 3 கப்பல்கள். ஆமாம். அந்த 3 கப்பல்களை இப்போ தாக்குன உடனே அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லலை நம்ம நேர்களுக்கு. சரி, இந்த 3 கப்பல்கள் ஏன் தாக்கப்பட்டது என்றால் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை தெளிவாக போட்டிருக்கு, சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. சரி, ஆனால் கீழே டேபிளுக்கு கீழே வாங்கிடலாம். சரி, அது சர்வீஸ் கட்டணம். ஓகே. சுங்க கட்டணம் அது அப்படி பேச்சு. ஆமாம். இதை புரோக்கரேஜ் பண்ணது யாரு? அசீம் முனீரும் அப்துல் ரஹ்மான் தானியும். ஆமாம். ஆனால் இப்போ திடீர்னு அவங்க அந்த வேலை இப்போ ஈரானை பொறுத்தவரை போர் செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இல்லை, வந்தால் அவங்க அடிப்பாங்க. ஏன்னா ஈரானுக்குடைய எக்கனாமி அவனுக்கு தெரியும், அவனுக்கு பெரிய லாபமா முடிஞ்சிருக்குல்ல. இப்போ இவனை யாரும் மண்டையை கழுவிட்டாங்க. இவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தானே பேசுவான் மனுஷன். அமெரிக்க அதிபர் இருக்காரு, அவர் வந்து காலையில ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார். நான் வந்து அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்கேனே, எல்லா இடத்தையும் சொல்றேனே, கிறுக்கு அதிபர். இப்ப இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபருடைய இந்த விவகாரத்தை வந்து திடீரென வந்து அவருடைய மனமாற்றங்கள் என்ன நினைச்சிருக்குன்னா, திடீரென்னு அங்க போய் பிரித்தாளும் சூழ்ச்சிய பண்ணி சம்மந்தமே இல்லாத ஓமனுடைய ட்ராக் வழியே போறான். இப்ப இவன் கேட்கறான், ஓமன் அந்த கப்பல்கள் பேர் எனக்கு மறந்துட்டு 3 கப்பல்கள், அது 3 கப்பல்கள். அது இப்போ கேட்கும்போது நாம பாரம்பரிய வழியாக தானப்பா போகணும். நீ 2வது தெற்கு பகுதியில் ஒரு வழி இருக்கு, மத்திய வழி ஒன்று இருக்கு, அப்புறம் ஒமனுக்கு பக்கத்தில் இன்னொரு வழியை ட்ராக் பண்றேன்னு கேட்டு போகாதப்பான்னு சொல்லியிருக்கான். போகாதன்னு அந்த கப்பல் போனோன்னா அடிச்சா அந்த கப்பலுக்கு பின்னாடி அடிபட்டிருக்கு, லீக்கேஜ் இல்லை, உயிர் பலி இல்லை, கப்பல் போயிட்டு. உண்மையிலேயே ஒரு சீஸ் ஃபயர், உண்மையிலேயே ஒரு ட்ரூஸ், ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் மஸ்ட் பி பாசிபிள், கண்டிப்பாக சாத்தியம் இருக்கு அப்படின்னு அவர் உண்மையிலே நம்பியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? they call the international people to come together to ரீட்ரேட் பண்ணியிருக்கணும். என்னப்பா நீ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவன் அப்படி இல்லை, அதை பயன்படுத்த உடனே டக்குன்னு அடிச்சிட்டான் அமெரிக்கா. எங்க அடிச்சான்? கேசம் தீவுகள் அடிச்சாங்க, 80 இடத்துல அடிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆமா. அதற்கு அப்புறம் ஈரான் வந்து தாக்குச்சு. எங்க தாக்குச்சு? குவைத் அண்ட் பஹ்ரைன். இன்னொருன்னா கத்தாரில் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, கத்தார் அடிச்சிருக்காங்க என்ன, அப்புறம் இது ஜோர்டான் அடிச்சிருக்காங்க. ஜோர்டான் இப்போ மறுபடியும் ஜோர்டான் அன்னைக்கே குறியில வந்துட்டு, இப்போ வந்துருச்சு, இப்போ 2வது வந்துட்டு. அதை நான் விட்டுட்டு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. அதற்கு அப்புறம் இப்போ 3வது மறுபடியும் நான் சொன்ன 90-80 நிலைகள், 80 நிலைகள் தான் இமாம் கொமெனி, அலி, இது வந்து ஹாஸ்பிட்டல், ரயில்வே ட்ராக், பாலம். இந்த இப்போ நீங்க புரியுங்க, இந்த 3மே எதுக்கு பயன்படும்? டிரான்ஸ்போர்ட்டு. ஓகே, இது நம்ம ஹாஸ்பிட்டலுங்கிறது எதுக்கு? மருத்துவத்துக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, பாலம்ங்கிறது கிராஸ் பண்றதுக்கு, எல்லாமே சிவில் சர்வீஸுக்கு முக்கியத்துவம். எல்லாம் மக்கள் சிவிலியன்களுக்கானது. ஆமா, மக்கள் பயன்பாடு ரயில்வே, மக்கள் பயன்பாடு மருத்துவம், மக்கள் பயன்பாடு பிரிட்ஜ். எப்பவுமே சொல்லுவேன், நீ ஒரு வீரன், அந்த வீரன்ட்ட மோதுடா. பாத்தீங்களா கோலத்தனம்? ஏன்னா அவனுக்கு வந்து இவனுள்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. தெரிஞ்சிருச்சு. அதற்காக இது நெத்தானியாகுடைய யோசனையாக இருக்கலாம். ஏனால் உள்கட்டமைப்புகளை சீரழித்து விட்டால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும். குழப்பம் ஏற்படும்போது இது வந்து ஒரு ரிவோல்ட், ஒரு ரெவல்யூஷன் வரும். நாம இப்படிதான் ஜெயிக்க முடியும், ஆயுதங்களால ஜெயிக்க முடியல. இப்படி ஜெயிச்சு பார்க்கலாம். இல்ல, எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, பொதுவா ஒரு பகுதியில் ஒருத்தர் வந்து பயங்கர பலமாக இருக்காங்க, அவனை வந்து ஒரு மாதிரி அடக்கணும்னு என்ன செய்வாங்கன்னா, அவனுடைய வணிக இடங்கள், அது வீடு, சொந்தக்காரங்க அப்படி சுற்றியே அடிப்பாங்க, அவனை மட்டும் விட்டுட்டு. இப்போ ஆக்சியோஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. ஓகே, நேற்று மாலை இந்திய நேரப்படி, அது அங்குள்ள அதுக்கு முன்னாடி உள்ள செய்தியாக இருக்கும், நான் பார்த்தது. 1 மாதத்துக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. ஏன்னா எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரூஸ் டைமில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி, ஈரான் வந்து நேற்று அடக்கம் பண்ணிட்டாங்க, இப்போ பிளான் பண்ணிட்டு இல்லை, ஈரான் இப்போ வீட்டில் இருக்கு, கடுமையான தாக்குதல் நடத்த போகிறாங்க. என்ன, எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணி இஸ்ரேலை வந்து அடக்கி ஒடுக்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, ஆமாம், இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. அதாவது நான் ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்லி தெனாவட்ட போய் அடிக்க சொல்லலை. இஸ்ரேல் வாங்கின அடியை விட ஈரான் வாங்கியிருக்க அடி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. ஆமாம், தலைவர்கள், விலை மதிப்பு இல்லாத தலைவர்கள் போயிருக்காங்க. அப்போது ஈரான் வந்து இன்னும் எதுக்காக அங்கே உட்காந்து மணியாட்டிட்டு இருக்காங்க?
இப்போ பாரு நொட்டுன்னு சொல்லி ஒரு பஹ்ரைனு, ஒரு கத்தாரு, ஒரு சவுதி அரேபியா, ஒரு UAE, அப்புறம் குவைத்து, இங்கே மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிச்சு நல்ல ஓரளவு அடிச்சாங்க. பட் என்ன ஆனால் என்ன பிரயோஜனம்னா இஸ்ரேல்ல இருந்து வராத, இஸ்ரேல்ல இருந்து எந்த செய்தியும் வருமா? இல்ல வரல. இன்னும் வந்து அவன் ஆக்டிவா இறங்கி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கான்ல. இஸ்ரேல் நாசப்படுத்துறதுக்கு இவங்க எது தடுக்குது? இவங்கள நாசப்படுத்துறாங்கல்ல, ஸ்கூல் இதெல்லாம் அடிக்கிறாங்கல்ல. நீ அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அது சரி. நீ ஸ்கூல் அடிக்கிறல்ல, இதுல சர்ச்சில் அடிக்கிறல்ல, நீ வந்து இங்க இருந்து ஈரான்ல போயிட்டு அடிச்சு பிக்க வேண்டியதானே? சரி, ஒரு விஷயம் தான். நீ திருப்பி அடிப்பான்டான்னு வந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து ஒரு பயம் வரும். இப்போ நம்ம இப்போ ஈரான்ல இவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி, அவ்வளவுதான். இன்னும் வேற எக்ஸ்ட்ரா ஈரான்ல அந்த செய்தி ஒன்று சொல்லிடுறேன். இது வந்தது இல்லை உங்கள்கிட்ட இருக்கா? ஆமா, அல் அரேபியா வந்து என்ன சொல்லிருக்காங்க? அல் அரேபியா சொல்லுங்க. ஆமா, இஸ்ரேல் சேஸ் ரெடி டு அட்டாக் ஈரான் ஃபார் தேர்ட் டைம் இஃப் நெசசரி. அது வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்காங்க? இஸ்ரேல் குவைட்லி பாஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டு வாஷிங்டன், ஈரான் ஹேட் எ ஃப்ரெஷ் பிளான் ஆன் டேபிள் டு எலிமினேட் ட்ரம்ப் அப்படிங்கிறத மாற்றி அது நம்ம பேசிட்டோம். அப்புறம் அமெரிக்காவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் மே ஹேவ் ஜஸ்ட் பிகம் ஈரான்ஸ் பிக்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வின். என்ன சொல்லுங்க தெரியுமில்ல? ரிப்போர்ட் கிளைம்ஸ் ஈரான் ரெக்கவர்ட் அண்ட் இன்டாக்ட் WDU-42B bunker busting warhead from a AGM-158B JASSM ER stealth cruise missile. If true, did Washington just hand Tehran the years of military intelligence in a single strike? அதை கொடுத்து அந்த இது ஃபோட்டோ வர கொடுத்துருக்காங்க. அங்கே போட்டு அவன் வந்து பங்கர் பஸ்ட் அவன் எடுத்து அவன் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏற்கனவே போட்டு வேலைக்கு ஆகலை, அவர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஓடுது. இப்போ வந்து இப்போ சும்மா அந்த இது சொன்னதில் இன்னும் அந்த வந்த செய்தியில் என்னென்னா, ட்ரம்ப் ஸ்பீக்கிங் இன் துருக்கி ரெஃபர் டு ஜப்பான் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க? ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல? இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான். அது என்ன பயங்கரமாக இருக்குது? என்ன அது செய்தி போகிற போக்கில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்தியா, பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா அப்படி சொல்லும் போதே ஓகே சொல்லிட்டா ட்ரம்ப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உளறிட்டான். அதாவது ட்ரம்ப் ஸ்பீக்கிங் இன் துர்க்கி ரெஃபர் டு ஜப்பான் ஆஸ் தி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் while addressing a US aircraft carrier incident. The White House had not corrected it yet. இது வரைக்கும் ஒயிட் ஹவுஸ் வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணவே இல்லையா? இல்லை அப்படி விட்டாங்க. அதாவது அது வந்து ஃப்ளைட்டில் அப்படி இருக்கும்போது பேசுவோம்ல, அதை வந்து இவங்க ஒயிட் ஹவுஸ் வந்து இல்லை அது வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்ட்டு, இது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் இல்லை அப்படி சொல்லணும்ல, சொல்லி உடனே பண்ணணுமே. ஆனால் பண்ணல. Are world leaders even paying attention to what's being said at the highest levels right now? அப்படின்னு அப்போ எல்லாரும் வந்து இப்போ ஜப்பான் வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, ஓகே. ஆனால் அந்த மக்கள் நல்ல மக்கள், ஜப்பான் மக்கள் ரொம்ப நேர்மையாகவும் அப்படியே சொல்கிறீங்க. நீங்கள் ரெண்டாம் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி அது தெரியும் அவன் இருந்த மக்களை பாருங்க, உண்மையிலே அரகண்டு மக்கள் வந்து ஜப்பான். அதாவது வரல தென்கொரியா, அந்த கொரியா இருக்கு இல்லையா, ஆமாம், அதில் ஜப்பான் 1915 நான் ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. கொரியா 35 வரைக்கும், சைனா 45 வரைக்கும். சைனாவை சின்ன வீடு மாதிரி வச்சு பாடா படுத்துனாங்க தெரியுமா? ஜப்பான் தானே. ஜப்பான் அடங்கிட்டாங்க, வேற வழி. சைனா பெருசாயிட்டாங்க. அப்போ சைனா பெருசாயிட்டாங்க, கொரியாவிலும் பெருசு. கொரியாவும் வந்து ரொம்ப கொரியாவில் ஜப்பான் செஞ்ச அநியாயத்துக்கு ஒன்று சொல்லுங்க. ஒரே ஒரு உதாரணம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு எல்லாத்தையும் அழிச்சு, அதோட பெரிய மோசம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் வந்து கோதுமையை பயிரிடுறது, நீ வந்து கோதுமை தான் திங்கணும், நான் என்ன சாப்பிடணும் அதான் சாப்பிடுவேன். அதான் உணவுல இருந்து கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிச்சாங்க, கல்வியில இருந்து எல்லாத்தையும் வந்து மாத்திரு. ஆனால் ஜப்பானை ஓட விட்ட பெருமை ரஷ்யாவுக்கு தான் உண்டு. ரொம்ப ஈஸியாக அடிச்சு தள்ளிட்டான். அதை பற்றி நான் ஒரு தனியாக பேசுவோம். சரி, இப்போ வந்து நம்ம உக்ரைனை பற்றி பேச போகிறோம். அதுக்கு ஒரு டாபிக் ஒன்று வந்து அதையும் வந்து நான் வந்து சொல்லிடுறேங்க. சொல்லுங்க, நான் அப்புறம் ஷார்ட்டா. ஆமாம், இல்லை சொல்லிடுறேன். என்ன நடந்திருக்கிறத சொல்லிடுறேன். ரஷ்யா ஹேஸ் டிப்ளாய்டு 10 electronic warfare systems specifically designed to jam Starlink signals. ஓகே, எப்படி அண்ட் அன்லாக் யுக்ரைன்ஸ் ட்ரோன் அவுட் ஆஃப் த ஸ்கை. நிறைய வருது பார்த்தீங்களா? இப்போ 10 வார்ஃபேர் சிஸ்டம் விட்டுருக்காங்க. ஓகே, யுக்ரைன் has already destroyed 2 of them. The battlefield just became a signal war. Okay. Who controls the frequency? Okay. Controls the drone. What happens when Starlink stops being the edge? This is the moment the drone era just got complicated.
அப்போது இது வரணும். இப்போ நான் இதையும் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த சிரிக்கு இதில் நகரத்தில் அடித்தாங்கல்ல, எதை அடித்தாங்க, இதை டவர் அடித்தாங்க. என்ன காரணம் தெரியுமில்ல, அந்த கொசுப்படை தாண்டி மலைகளுக்கு உள்ளே இருக்கு, நம்ம பேசணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே, இந்த டவரு ரேடார் சிஸ்டம் அதை அடித்தாங்கல்ல, அது மூலமாக கொசுப்படை வந்து போக முடியாது. இது வந்து தற்கொலை ட்ரோன் இருக்குல்ல, போக முடியாது. அதே தான் ரஷ்யா வந்து ஸ்டார்லிங்கோட இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு 10 சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. அதை 2 வந்து உக்ரைன் நேரம், ஏன்னா யுக்ரைன் தான் அடிச்சிட்டு இருக்காங்க ட்ரோனை வச்சு. அந்த ட்ரோன் வந்து குழப்புறதுக்கு பண்ணிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அதை 2 வந்து யுக்ரைன் வந்து அதை 2 அடிச்சிட்டாங்க சார். இதில் ஒரு செய்தி கூட நம்ம போய் சொல்லலை சார். என்ன நடந்துச்சோ இப்போ இன்னைக்கு ஈரானுக்கு பெரிய பாதிப்புன்னு தான் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் 80 நிலைகள் பண்ணிருக்கு, 90 நிலைகள். அடுத்தால இன்னும் ஒன்னே சொல்ல முடிச்சு. இந்த உக்ரைனை பத்தி பேசுனீங்க இல்லையா, உக்ரைனுக்கு இப்போ மறுபடியும் $80 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. 80 பில்லியன் யார், அமெரிக்கா, இவங்க எல்லாரும் நேட்டோ கூட்டமைப்பு. 80 பில்லியன்னா அவங்க நாட்டுல வந்து ஒரு 70 கணக்கு வருது. அந்த யூரோ அமெரிக்க டாலர் 80 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி. 80 பில்லியன், ஆமாம், 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடின்னு வைக்கலாம். 10 லட்சம் கோடி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, 8 லட்சம் கோடி. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அமெரிக்கா, ஆனா இது 2026-27க்கு இந்த வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஒதுக்குனா விளங்குமா? அங்கே அமெரிக்கா விளங்குமா? அங்கே பட்டினி நடக்காங்க. ஆனால் அங்கே உள்நாட்டு கலவரம் வந்து பெருசாக வந்துடும் கூடி சீக்கிரம். எதுக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, ஆரம்பம் வந்து முடிவு இருக்கு. ரைட், ஓகே, ரொம்ப நல்லது. நம்ம நேர்களே ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன வருதோ அதை அப்டேட் பண்ணுறோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.